ஆவியின் மேல் என்ன பண்ண வந்தாரா? அக்கினியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். இந்த வருடம் ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பலர் பெறுவதற்குரிய வருஷம். காடோடைய அனாயிட்டிங்கோடைய வருஷம். ஒவ்வொரு வருடத்திலும் பாதுகாப்பு. அது இந்த வருஷம் எழுப்புதலின் ஆரம்ப வருஷம். கட்டாயம் அபிஷேகம் பெறாதவங்க ஏகப்பட்டது பெறும். பாருங்க, வேதத்துல சொல்லியிருக்கு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஆவி இருக்கும். This is the time you can get it. எப்பொழுதுமே அந்த டைம்ல know the season and times அப்படி வேதத்துல இருக்கு. காலங்களை அறிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலத்துல நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கணும். அதுக்கு ஒன்னே ஒன்று தேவை, வாஞ்சை மட்டும்தான். ஜஸ்ட் ஆஸ்க். யார் கேட்டாலும் இந்த வருஷத்துல கொடுக்க அவர் ரெடியா இருப்பார். இதுல இருந்து ஆண்டவர் எங்க கொண்டு போவாரு? ஒரு எழுப்புதலின் ஆண்டாய் கொண்டு போவார். அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு சென்றிடுவார். அவர் எந்த ஆத்துமாவை